ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இந்த இயருக்கு உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சுக்கணும். இப்படி படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாம் நீங்கள் ஈஸியாகவே ரைட் பண்ண முடியும். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். அப்படி படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து 15 1 மார்க்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதில் 21 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ். அதுவும் உங்களுக்கு திருக்குறள் அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதில் அடுத்து வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து 5 எழுத சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து இந்த கலை சொற்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படிச்சுக்கோங்க. இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி அந்த பாடல்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாகவே எழுத முடியும். அப்புறம் இருக்கக்கூடிய பிக் கொஷின்ஸ் அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு அதில் இருந்து எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸ் அது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.